மணிரத்னம் சார் டைரக்ஷனில் நம்ம கமல்ஹாசன் மற்றும் யஷ்ரோட ஆக்டிங்கில் ரெடியான படம் தான் தக் லைஃப். இந்த படத்தோட கிராண்ட் தியேட்டர்கள் இப்போ ஒரு ஜூன் அன்னைக்கு தியேட்டர்ஸில் இருக்க போது. இந்த படம் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த லாங்குவேஜ் இஷ்யூஸ்னால கனடா மட்டும் இந்த படத்தை கனடா இண்டஸ்ட்ரி பிளான் பண்ண போகிறாங்களாம். ஸோ குறிப்பாக சொல்ல போனால் கனடாவில் இந்த படம் எங்கேயுமே வந்து தக் லைஃப் மூவி ரன் ஆகாது. பெங்களூரும் சரி எங்கேயும் சரி எங்கேயுமே இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ லாங்குவேஜ் இஷ்யூஸில் கமல்ஹாசன் மாட்டிக்கிட்டாப்புல. அது மட்டும் அதை தாண்டி கமல்ஹாசனுமே வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாப்புல மன்னிப்பும் கேட்க முடியாது, ஒன்று நானும் கேட்க முடியாதுன்னு. ஸோ அதனால் தக் லைஃப் மூவி மேக்ஸிமம் பேன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த தக் லைஃப் திரைப்படத்தில் அட்வான்ஸ் புக்கிங் எல்லாமே நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஸ்டே டியூன். நாகச்சைத்தன்யாவுடைய லவ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு தெலுங்கு டைரக்ட் பண்ண சேகர் கமலசா டைரக்ஷனில் நம்ம தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா அண்ட் ஜிம் சித்தாரோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தமிழ் டப்டு மூவி தான் குபேரா. இந்த படத்தோட தேட்டிக்கல் இப்போ ஜூன் 20 அன்னைக்கு இருக்க போது. இந்த படத்தோட செகண்ட் சிங்கிளும் இப்போ வருகின்ற ஜூன் 2 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஓடிடியில் வராத ஒரு படம் தான் லால்சலாம். இந்த படத்தோட எக்ஸ்டென்ட் கட்டாக நமக்கு இப்போ சன்எக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்களாம். சன்எக்ஸ் இந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு. படத்தை இப்போ ஜூன் 6 அன்னைக்கு எக்ஸ்டென்ட் கட்டோட சேர்த்து சன்எக்ஸில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஸோ ஸ்டே டியூன். கொண்டப்போலம்னு ஒரு தெலுங்கு மூவி டைரக்ட் பண்ண கிறிஸ் டைரக்ஷனில் நம்ம போஷா பவன் கல்யாண், நித்தி அகர்வால் மற்றும் அர்ஜுன் ராம்போட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தெலுங்கு மூவி தான் ஹரிஹரா வீரமல்லு. இந்த படத்தோட தேட்டர் ரிலீஸ் டேட் இப்போ ஜூன் 12 அன்னைக்கு இருக்க போகுது. ஜூன் 12 அன்னைக்கு இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கோட தான் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ் டப்பிங் இந்த படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கானு. படத்தை ஒரு நியூ போஸ்டருமே இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அனுராஜ் மனோகர் டைரக்ஷனில் டொவினோ தாமஸ், சேரன் மற்றும் சுராஜோட ஆக்டிங்கில் ரீசெண்டாக தேட்டர்ஸில் வெளிவந்திருக்கிற ஒரு மலையம் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் நரிவேட்ட. இந்த படம் நமக்கு தேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கோட தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்துக்கு வந்து ஒரு மீடியமான ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சது. ஸோ படம் இப்போ தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓடிடியில் வரப்ப நமக்கும் தமிழ் டப்பிங்கோட சேர்த்து தான் ஆட் பண்ணுவாங்க. ரீசெண்டாக நவீன் சந்திராவோட ஆக்டிங்கில் ரெடியாக இருக்கிற ஒரு தமிழ் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் 11. இந்த படத்தை நான் தேட்டரில் பார்த்தேன். படம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங் எங்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் படத்தோடைய ஃபைனல் கிளைமேக்ஸில் வந்துருக்கிற அந்த ட்விஸ்ட்லாம் வேணா அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அதுக்காக இந்த படத்தை உட்காந்து பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா கிரிப்பிங்காக போச்சு. படத்தோட டிச்சை பொறுத்த வரைக்கும் அமேசான் பிரைம் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. நமக்கு இன்னும் 2 வீக்ஸில் உங்களுக்கு பிரைமில் ஆட் ஆகும். ஸோ ஸ்டே டியூன். கார்த்திகேயன் மணி டைரக்ஷனில் நம்ம காளி வெங்கட், ரோஷினி மற்றும் சாம்ஸோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் மெட்ராஸ் மேட்னி. இந்த படத்தோட செகண்ட் சிங்கிளான உசரே உனைத்தானே சாங் இப்போ யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு. ஜூன் 6 அன்னைக்கு இந்த படம் உங்களுக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. இப்போ ஒரு ஜூன் மந்த்தில் 3 பெரிய பாலிவுட் ரிலீஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் 5 ஜூன் 6 அன்னைக்கு நமக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஜூன் 20 அன்னைக்கு நம்ம அமீர் கானோடைய சித்தாரே ஜமீன் பார் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவி ரிலீஸ் ஆகுது. ஜூன் 27 மானு ஒரு இந்திய ஹாரர் மூவியும் ரிலீஸ் ஆகுது. மோகன் ராவோட ஆக்டிங்ல ரீசெண்டாக தேட்டர்ஸில் வெளிவந்திருக்கிற ஒரு தமிழ் ஹாரத்தில் ட்ராமா மூவி தான் ஜீன் தீபேட். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ஒரு டீசனான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ தேட்டர்ஸ் ரிலீஸ்லாம் அந்த அளவுக்கு பெருசாக வெயிட் லிஸ்ட் கிடையாது. பட் ஒரு சில தேட்டர்ஸில் ஓரளவு நல்லாவே போகுது. தெலுங்கானா கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம அல்லு அர்ஜுனுக்கு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற ஒரு அவார்டை கொடுத்துருக்காங்க. கட்டர் அவார்ட்ஸ் அப்படின்ற அவார்ட் ஃபங்க்ஷனில். ஸோ ஸ்டைலிஷ் ஸ்டார் அல்லு அர்ஜுனுக்கு புஷ்பாவோடைய அந்த ரோலுக்காகவே அந்த அவார்டை கொடுத்துருக்காங்களாம். புஷ்பா 2 பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் வெறித்தனமாக இருந்துச்சுல. அதுக்காகவே கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வேற லெவல் தான். மோகன்லாலோட ஆக்டிங்ல ரீசெண்டாக தேட்டர்ஸில் வெளிவந்திருக்கிற ஒரு மலையம் த்ரில்லர் ட்ராமா இதன் தொடரும். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங் கூட அவைலபிளாக இருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையம், கன்னடான்னு 4 லாங்குவேஜ்லையுமே ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அந்த படமும் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஏஜிங்காக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சூர்யாவுடைய ரெட்ரோ மூவி ஃபைனலி உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸில் ஆட் பண்ணிட்டாங்க. இந்த படம் இப்போ கரெக்டாக நெட்ஃபிளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஸோ படமும் பார்க்கறதுக்கு டீசென்ட் வாட்சாக இருக்கும். மகேஷ் பாபுவோடைய கலிஜா மூவி இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங் இருந்தது. ஸோ தமிழ் டப்பிங்லையுமே நமக்கு ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுறப்ப ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. பார்த்துப்பீங்க. ஸோ செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் தான். இந்த படத்தோட ரிலீஸுமே இப்போ தேட்டர்ஸில் ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கான். கார்த்தியோடைய சர்தார் 2க்கான அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போர்ஷன்ஸ்லாம் இப்போக்கான ஒரு சின்ன செட்டில் இருந்து வந்து பிக்கலாம். இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியா சம வரல இருந்துச்சு. தமிழ்ல இருந்து நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு ஃபன் டிராமா மூவி தான் ஓ எந்தன் பேபி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளிம்ஸ் பார்க்க நல்லா இருக்கு. மிஷ்கின் ரெட்டின், கிங்ஸ்லி, ருத்ரா அண்ட் மிகிலா பில்கர்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் வந்து நமக்கு ஜூலை மாதத்தில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். சின்னஸ்னு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி இப்போ உங்களுக்கு ஆப்பிள் டிவியில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. கிஷன் தாஸோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் ஆரம்பலே. இந்த படத்தோட டைட்டில் டீசர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. டைட்டில் டீசர் பார்க்கறதுக்கு ஃபன்னாக இருக்கு. கிஷன் தாஸ் அண்ட் சிவகுமார், ராஜேஷ்குமார் அண்ட் அர்ஷத் கான், வீட்டு கணேஷ்லாம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் என்னைக்கு நமக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஆனால் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ரவி தேஜா மற்றும் ஷீலாவோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு தெலுங்கு கமர்ஷியல் டிராமா மூவி தான் மாஸ் ஜத்ரா. இந்த படம் ஆக்சுவலி நமக்கு தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸில் வரப்போ வரும். படத்தோட நெட்ஃபிளிக்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்மே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் நமக்கு தமிழ் டப்பிங்ல
ஓடிடியில் வரப்போ வரும்னு. அண்ட் இந்த படத்தை தேட்டர் ஸ்டேட்மெண்ட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வருகின்ற ஆகஸ்ட் 27 இந்த படம் உங்களுக்கு தெலுங்கு ரிலீஸ் ஆக போகுது. சூரியோடைய கருடன் மூவியை தெலுங்கு ரீமேக் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் பைரவம். இந்த படத்தை தெலுங்கு தேட்டர்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் தேட்டர்ஸில் செம்மையாக போயிட்டு இருக்கான். பெல்லங்குண்ட சாச்சினிவாஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியன்ஸ் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஓவியாரோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் ராம் அப்துல்லா ஆண்டான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. சசிகுமாரோட ஆக்டிங் ரெடியான டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு தமிழ் காமெடி டிராமா மூவியா நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு இந்த படம் உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆகும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்திலையும் 5 லாங்குவேஜஸ்லையுமே அவைலபிளா இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க.